சற்று முன் வெளியான மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான சூப்பரான அப்டேட்டான ரூபாய் 1000 முதல் 1500 வரை கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பென்ஷன் திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸாக பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும், இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, இந்த திட்டத்தை நீங்கள் எங்கே போய் பயன்பெற முடியும், மேலும் இதற்கான வயது வரம்பு என்னென்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் வாங்க வீடியோஸ்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான உண்மையான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, குறிப்பாக பெண்களுக்காகவே நிறைய பல சலுகைகளை வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இலவச பஸ், அதுக்கப்புறம் கலைஞர் உரிமை தொகை, இலவச டெய்லரிங் மிஷின், அதுபோல் சுய உதவி குழுக்களுக்கான சில உதவித்தொகைகள் அப்படிங்கிற நிறைய அப்டேட்ஸை கொண்டு அதை நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதன் வகையில் தான் இந்திரா காந்தி பென்ஷன் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் ரூபாய் 1000 முதல் 1500 வரைக்கும் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் 3 கேட்டகரியாக பிரித்து அதன் அடிப்படையில் தான் வழங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ குறிப்பாக இந்த இந்திரா காந்தி தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது இந்தியாவில் உள்ள சமூக பாதுகாப்பு திட்டங்களில் ஒரு குழுவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காகத்தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவற்றில் 3 வகையாக இருக்குன்னு சொன்னோம் அல்லவா. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம். மூன்றாவதாக இந்திரா காந்தி தேசிய ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற இந்த 3 திட்டத்தின் கீழே தான் ரூபாய் 1000 முதல் 1500 வரை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கள் தேசிய சமூக உதவி திட்டத்தின், அதாவது NSAPன்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. இவை கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதற்கான தகுதிகள் என்னென்னு சொல்லி வாங்க முழுமையாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்டு வருமானமே கம்மியாக இருக்கிற மக்களுக்கு இந்த திட்டம் பயன்பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏஜ் லிமிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு அந்த இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 40 முதல் 59 வயதுடைய விதவைகளுக்கு இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த இந்திரா காந்தி உங்களுக்கான ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது 18 முதல் 59 வயதுடைய சில ஊனமுற்ற பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காகவே இந்த திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட்டு வந்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதியோர் பெண் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய 60 முதல் 79 வயதுடையவர்களுக்கு மாதம் ரூபாய் 200 மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 500 வரைக்கும் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 40 முதல் 59 வயதுடைய விதவைகளுக்கு ரூபாய் 300 வரைக்கும் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மற்றும் உங்களுக்கான அந்த ஊனமுற்றோர் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ரூபாய் 200 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது ஆதரவற்றோருக்கான நிதியுதவி வழங்கும் மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்கள் உங்களுடைய கிராம பஞ்சாயத்து அல்லது ஜன்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நியர்பை கிராமத்தில் நீங்கள் போய் இந்த திட்டத்தின் பெயரை சொல்லி, அதாவது நீங்கள் இப்போ எந்த திட்டத்தின் கீழே இந்த 3 திட்டத்தில் இருந்து உங்களுக்கு எது பயன்பெற முடியுமோ அந்த திட்டத்துடைய பெயரை சொல்லி உங்களுடைய கிராம பஞ்சாயத்துலேயோ அல்லது ஜன்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பஞ்சாயத்துலேயோ நீங்கள் கேட்டு அந்த திட்டத்தின் கீழே நான் பயன்பெறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அதற்கு என்னென்ன சான்றெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் நகராட்சி மற்றும் நகராட்சி
நகர் பஞ்சாயத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. கிராமத்தில் இருக்கீங்களேன்னா கிராம பஞ்சாயத்து, நகர்ப்புற பகுதியில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் நகர்ப்புற பஞ்சாயத்தில் போய் கேட்டு நீங்கள் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆவணங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கான விண்ணப்ப படிவம், உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த புகைப்படம், அதே போல் நீங்கள் இப்போ பென்ஷன் ஸ்கீம் பெறணும், அதாவது முதியோர் பென்ஷன் ஸ்கீம்னா உங்களுக்கான வயது அப்படிங்கிறதுக்கான, இப்போ நீங்கள் 60 வயது தான் அப்படிங்கிறதுக்கான அந்த 60 வயது உடைய வயது சான்று, அப்புறம் வந்து ஜமக்காரா ஐடி மற்றும் பிபிஎல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் முதன்மை குடும்ப தலைவர் இறந்தவுடன் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு ஒரு மொத்த தொகையை வழங்குவது தான் வந்து தேசிய குடும்ப நலம் திட்டம் சொல்லக்கூடிய NFBS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அன்னபூர்ணா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, NOAPS திட்டத்தின் கீழ் வராத தகுதியுள்ள மூத்த குடிமக்களுக்கு வந்து மாதத்திற்கு 10 கிலோ இலவச உணவு தானியங்களை வந்து வழங்குவதற்காகவும் வந்து இந்த அன்னபூர்ணா திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. இந்த அன்னபூர்ணா திட்டம் யாருக்காக பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக, குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு 10 கிலோ வந்து இலவச உணவு தானியங்கள் வந்து வழங்கப்படுறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் போய் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் இந்த திட்டத்தின் பெயரை சொல்லி நீங்கள் உங்களை அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்தின் மூலமாகவும் வந்து உங்களுக்கான எந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறணுமோ அந்த திட்டத்தின் பேர் சொல்லி விசாரிப்பதன் மூலமாக அதற்கான சான்றிதழ்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து விண்ணப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிச்சுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பாக வந்து இப்போ முதியோர்களாக இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்காக வந்து கண்டிப்பாக இந்த பென்ஷன் வந்து ஒரு உதவிகரமானதாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த திட்டத்தை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறதாகவும் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாப்பதற்காகவும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து முன்னோடியாக விளங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், விவசாய தொழிலாளிகள், விவசாயிகள், ஆதரவற்ற மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத ஏழை பெண்கள் ஆகியோருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா மாதாந்திர ஓய்வூதியமாக வந்து ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்த நிலையில் வந்து இப்போ அதைத்தான் வந்து ரூபாய் 1500 வந்து மாற்றியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதர ஓய்வூதிய திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறும் பயனாளிகளுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து ரூபாய் 1200 உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான 2024 நிதியாண்டிலிருந்தே ரூபாய் 5421.11 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த நிதியின் அடிப்படையில் தான் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறும் மக்களுக்கு வந்து பணம் வந்து வழங்கப்படுவதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சமூகத்துடைய விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து காத்திடும் பொருட்டு தான் வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தை எல்லாம் பயன்படுத்தி அதற்கான யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஆதரவற்ற விதவைகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கணவர் மற்றும் ஆதரவற்ற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் 50 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத ஏழை பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த திட்டம் வந்து அனைவருக்குமே வந்து பயன்பெறும் வகையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த பென்ஷன் அப்படிங்கிறது ரூபாய் 200 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வந்து கண்டிப்பாக பயன்பெற வகையில் இருக்கும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த 3 வகையான பென்ஷன் ஸ்கீமையுமே வந்து வெளியிட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதற்கான எலிஜிபிள் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து இந்த திட்டத்தின் பெயரை சொல்லி உங்களுடைய கிராமமாக இருக்கீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, அல்லது நகரமாக இருக்கீங்கன்னா நகர பஞ்சாயத்து, அல்லது இந்த ரெண்டுலேயுமே எங்களால் கேட்க முடியல அப்படின்னா உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஆன்லைன் சேவை மையத்தை பயன்படுத்தியும் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிள் இருக்கிற மக்கள் அனைவருமே கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவையும் வந்து கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பெறவில்லை அப்படின்னாலுமே வந்து
உங்களுடைய நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸை கொடுத்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல உண்மையான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இன்னும் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில்